கேட்டாலே உனக்கு நல்லா இருக்குமே. ஏண்டி என்னடி ஏ என்னுடைய பேரும் பவளதாசி. பவளதாசியாக இருந்தாலும் இந்த தாசி என்பது என்னுடைய பேர் இல்ல. நான் செய்யக்கூடிய தொழிலுடைய பேரை நான் பேர்லயே வச்சுக்கிட்டேன். ஓ பவளங்கிறது உங்க பேரு? ஆமா. அந்த தாசிங்கிறது பின்னாடி அப்படி சொல்லிட்டீங்க. ஆமா. தொழிலே அதை மறக்க கூடாதுன்னு சொல்லி என் பேர்லயே நான் வச்சுக்கிட்டேன். எத்தனை பேர் வைப்பாங்க? எத்தனை பேர் வைக்க போறேன் விடியத்துக்குள்ள. ஆமா. அடியே பொம்பளை. அடியே ஏன் எனக்கு அந்த பேரு தாசின்னா என்ன? உனக்கு தமிழ்ல சொன்னா புரியாதுல்ல. தாசின்னு சொன்னா இந்த உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு நல்ல தொழில். நல்ல தொழிலா? அந்த தொழில மட்டும்தான் நமக்கு உடம்பு அளப்பும் தெரியாது, வந்து போறவங்களுக்கும் அளப்பு தெரியாது. அப்படியா? ஆமா. முதலாளியும் நாமளே, தொழிலாளியும் நாமளே, வருமானமும் நம்மளதே. மூலதனம் கீழதனம் எதுவுமே போட தேவையில்லை. இருட்டுல எங்க தடுமாறு பின்னாடி போய் நின்று வரேன். முதலீடே எதுவும் போடாத வேலை எப்படி செய்ய முடியும்? அப்படிப்பட்ட வேலை எங்க வேலை. என்னமா வேலை? அப்பேற்பட்ட வேலை? அம்மா தொழிலே செய்யறதா இருந்தாலும் காசு பணம் போடணும். ஆமா. இப்ப பாருங்க, ரோட்டு வேலைக்கா போறதுனால கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டமே இல்லாம வேலைன்னு என்ன வேலை? ஆமா. நாங்க வழியில என்னமா சொல்றது கேட்கலான்னு ஒரு ஊரு கண்டப்ப என்ன முட்டுக்கல்ல எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் வைக்க முடியும். மனசு தின்னுட்டு என்ன ஆயிரும்? நான் மண்ணு திங்கிதுன்னு சொன்னா நான் கொண்டு நெருப்பு வச்சு கூட சுடு உனக்கு என்ன போகுது? மண்ணு திங்கிதாமா. சரிங்க. இப்படி சொல்லி எத்தனை குடிக்கு எடுத்துருப்பா அக்கா, நீ எல்லாம் சிரிக்கிற. காசு வாங்கிட்டு காசு தராங்க. அம்மா வழியில வீட்டை கட்டிக்குவோம். ஊரு கண்ட பக்கம் நாங்க வீடு கட்ட மாட்டோம். இந்த போற வர பைபாஸ் ரோடு இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி இடமா பார்த்து நாங்க வீட்டை கட்டிக்குவோம். வீட்டை கட்டிக்கிட்டு அங்க வருவாரையும் போவாரையும் வழிமறிப்போம். ஆமா. எதுக்கு வழிமறிக்கிறோம்? வேலை கொடுன்னு கேக்குறதுக்கா? அதுக்கு இல்ல. அங்க வருவாரையும் போவாரையும் வழிமறிச்சு நாங்க அவங்கள பார்த்து கண்ணெடுத்து காசு வாங்குவோம். காமாட்டி பெண்கள் கீழே தூக்கி நாங்க காசு வாங்குவோம். நாங்க சீமாட்டி பெண்கள். இவங்க அப்ப நீங்க தேவையாங்களா? நான் ஒரு மறைபொருளா சொன்னா இப்படி 10 பேருக்கு முன்னாடி சொல்றீங்க. யாரு இருக்கிறா? யாருமே இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அம்மா அப்படிப்பட்ட நம்ம ஒரு புண்ணியமான வேலை செய்யறோண்டி. ஓ புண்ணிய தொழில். ஆமா. என்ன உங்க அக்கா தங்கச்சி வேலை இல்லாம இருந்தா ஓட்டு வேலைக்கு குட்டை வேலைக்கெல்லாம் போனா காசு கம்மி. இங்க வா, ஒரு மண் அங்க போய் எத்தனை சட்டி மண்ணு வாரி போடுற? 3 சட்டி மண்ணு வாரி கொட்டணும். அது கூட இங்க வேலை இல்ல. சிம்பிளான வேலை தான். குத்துக்கு 10. குத்துக்கு 10. இப்ப குத்துனாங்களா அது மாதிரி? ஆமாடி. அத காலையில நாட்டுக்கு சோள காட்டுக்கு நான் பாத்துக்கிறேன். ஆமாடி. அம்மா அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட நாங்களோ தாசி பெண்கள். எங்களை சுருக்கமா சொல்ல போனா பொது உடை மாதர்கள். நாங்க எல்லாத்துக்குமே நாங்க பொதுவான பொம்பளைங்க. பொதுவான பொம்பளைங்களா? எல்லாத்துக்குமே பொதுவான பொம்பளை.
ஏப்பா, இவங்கதான் பொதுவான பொம்பளைங்களா? எங்களை பொதுவிலை மாதர்கள் என்று சொல்வாங்க. சிலப்பதிகாரத்துல போட்டிருக்கு. சிலப்பதிகாரத்துல இருக்குதா? ஆமா. அப்படி பொதுவிலை மாதர்களாக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எதற்காக இந்த தாசி தொழில் செய்யறோம்? எதுக்கு என்ன காரணம்? வேலை இல்ல. அட பாவத்தை, வேலை இல்லையா? ஆமாடி. களை வெட்ட போனா கை வலிக்குது, தட்டருக்கு போனா இடுப்பு வலிக்குது. எத்தனை நாளைக்கு இந்த வேலை செஞ்சு பொழைக்கிறது? அதானே. ஆமா. இந்த தோல் வியாபாரத்துக்கு போ, ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு குத்துக்கு இப்படி குத்துறாங்களே வலிக்காதா? வலிக்குமா? முதல்ல அப்படிதான் போகும்போது சரியா போயிருக்கும். அப்படியா? சரி, சரி. அம்மம்மா, அம்மா. அப்படி தாசி தொழில் அங்க சரி வர செய்து வந்தாலும் செய்து வந்தாலும்? அடி அம்மா, ஏம்மா? எங்களுக்கு சரியான வருமானமே இல்லடி. அட பாவத்தை. எங்ககிட்ட வர்ற ஆம்பளைங்க எல்லாம் நாங்க என்னதான் அவங்க நல்லபடியா வச்சிருந்தாலும் பாக்குற வரைக்கும் பாக்குறாங்க, பண்ற வரைக்கும் பண்றாங்க. காசுன்னு கேட்கும் போது கையை விரிச்சிட்டு போயிடுறாங்க. ஏம்மா? முதலுக்கே நட்டமாயிட்டே போகுதுடி. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? எல்லா ஆம்பளைங்களும் நாங்க சரியா பாத்துக்க மாட்டோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு. அப்படி ரேட்டா வர்றவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நாங்க பழக்க வழக்க வச்சிருக்கோம். இப்ப நம்ம செல்வண்ண மாதிரி 5000 ரூபாய் கொண்டு வர 5000 ரூபாய் கொண்டு இப்ப செல்வன வர்றாருன்னு வச்சுக்க, அவர் வரும்பொழுது நான் தூக்கி பிடிச்சி நிப்பேன். அப்படியே டிங்குன்னு என்னத்த ஆலாத்தி. ஓ, ஆலாத்தி. அவர் ஆலாத்தி எடுக்க வச்சு மல்லிப்பூ பந்தல் போட்டு உள்ள கூட்டிட்டு போய் மெத்த மேல மெத்த வச்சு அந்த மெத்த ஸ்பிரிங் கட்டலடி. ஆமா, பஞ்சு கட்டல. அது மேல ஏறி அவர் படுக்க வச்சு கை பிடிக்க தாவி, கால் பிடிக்க தாவி, நெஞ்ச பிடிக்க தாவி, அப்புறம் குஞ்சு பிடிக்க தாதி வேணுமா? அத நாங்களே பிடிச்சுக்குவோம். அது நாங்களே பிடிச்சுக்குவோம். அப்படி 5000 ரூபாய்க்கு அவ்வளவு வேலை பண்ணுவோம். 5000 ரூபாய்க்கு ஒரு 2000 ரூபாய்க்குனா ஒரு 2000 ரூபாய்க்கு வர்றான்னு வச்சுக்க, ஆளாக்கே எடுக்க மாட்டோம். வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அந்த தாவி எல்லாம் கட் பண்ணிட்டு டைரக்டா நானே வேலைக்கு போயிருவேன். ஓ, நீங்க? ஆமா. சரி, ஒரு 500 ரூபாய்க்குனா? 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போனா பெட்டி கட்டலாம் கிடையாது. இந்த மாதிரி பாய் போட்டுக்குவேன். அட பாய் தான். சரி, ஒரு 100 ரூபாய்க்கு? 100 ரூபாய்க்கு வர்றவங்களுக்கெல்லாம் அப்படியே சாக்கு பை போட்டு இப்படி பாத்துட்டு மட்டும் போட்டு விட்டுருவேன். ஓ, சாக்கு பை. ஒரு வேலையும் பண்ண முடியாது பாக்குறதுக்கே. சரி, ஒரு 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? 10 ரூபாய்க்கா அப்படியே அந்த மூஞ்சி மட்டும் பார்த்துட்டு பின்னாடி பார்த்து அப்படியே திரும்பி போக வேண்டியதா? ஓ, பச்சையும் மூஞ்சி மட்டும் காட்டி என் முன்னால பின்னால மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ஏக்கனே, அதெல்லாம் சரி. என்ன மாதிரி ஒண்ணு இல்லாத வந்தா என்ன பண்ணுவேன்? ஒண்ணுல வந்தா சாணி சட்டி எடுத்து சாணியை கரைச்சி முண்டி விளக்கமா எடுத்து நல்லா நனைச்சு முதுக காட்டி மொத்துன்னு அடிக்க துரத்துக்குவோம். அப்பா பொம்பளைங்களா? ஆனா இப்படிப்பட்ட வேலை செஞ்சும் கூட நாங்க இவ்வளவு நகை நட்டு ஆடை வியாபாரத்தோட இருக்கிறோமே, இதெல்லாம் எதுல வாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் எங்க கண்ணு வாங்குனீங்க? எங்க வாங்குனீங்க? இதெல்லாம் எங்க நாங்க தங்க நகை கடையில வாங்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் இதுல வாங்குனது. எதுல? இதெல்லாம் நான் இதுல வாங்குனது. இதெல்லாம் இதுல வாங்குனதா? பூஜை வாங்குனதாமா? இந்த தோடு இந்த மூக்குத்தி எல்லாம் இதுல வாங்குனது. ஐயோ பொம்பளைங்களா? ஆமாடி. இந்த வளையல் மட்டும் வாயில வாங்குனது. வாயில ரேட் பேசி வாங்குனது. ரேட் பேசி? ஐயோ பொம்பளைங்களா, உனக்கு எதுல வாங்கணும்? எனக்கு எதுலயுமே வாங்குறதுக்கு இல்ல. இருந்தாலும் நான் எத்தனை பேர் பெண்கள் தெரியுமா இந்த தாசி தொழில் செய்யக்கூடியவங்க? நான் ஒரு பொம்பளை 2 பொம்பளை, நான் ஒரு மட்டும் இல்லைன்னா மாமா. நாங்க ஒரு பொம்பளை மட்டும் இல்ல, நாங்க அப்பு தாசி, குப்பு தாசி, 5000 பேர் தாசி பெண்கள். தாசி, பவள தாசி, நாங்க 3000 பேர் தாசி பெண்கள். ஆமா, இந்த தென்மதியில வாழக்கூடிய நாங்களோ தேவதாசி பொம்பளைங்க. ஓ, நீங்க தான் உங்களா? நான் ஒரு பொம்பளை எப்படி இருக்கிறேன்னு 10,000 பொம்பளை இங்க இருக்கிறீங்க. எப்படி இருக்கு எங்க ஊரு? சாமி, என்னங்கிற அந்த அக்கா நினைக்குது நல்லவேளை நம்ம வீட்டுக்காரர் இன்னைக்கு கூத்து பார்க்க வரல. அவ்வளவுதான். அண்ணன் தம்பி கூட்டிட்டு போயிட்டா, உன் மாமச்சர் கூட்டிட்டு போயிட்டா, உன் புரதனை கூட்டிட்டு போயிட்டா, உன் அண்ணன் தம்பிக்கு யாராவது இழுத்துட்டு போயிட்டா, இல்ல நானும் காசு கூட கூப்பிட்டனா? அடே பொம்பளைய, இது பொம்பளைய இல்லக்கா, வாங்கி போச்சு லவலவா நடிக்குது. முதல்ல எனக்கு பின்னாடி எல்லாம் போலாம். போனா போய்